ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பொரியல். இந்த மாடுலேஷனில் நீங்கள் செஞ்சுருந்தா பரவாயில்ல, செய்யலைன்னா ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதுவுமே செய்யணும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து, பூண்டு ஒரு 3 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி கேரட்டை எடுத்து வச்சு துருவி வச்சுட்டாச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். இந்த கேரட்டை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது பாசிப்பருப்போட டேஸ்ட்டு கேரட் டேஸ்ட்டோட பிள்ளைங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு இதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த தண்ணியை அப்படியே சுண்ட வைக்க போகிறோம். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கேரட்டுக்கு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் அந்த தண்ணியிலே போட்டுடுங்க. போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடுங்க. அடுப்பு இது அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை தீர மாதிரி இருந்தால் பக்கமே இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். தண்ணி எல்லாம் சுண்டிட்டு காய் நல்லா வெந்துட்டு பருப்புலேருந்து எல்லாம் வெந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் தண்ணி இருந்ததுன்னா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா வேறு லெவலில் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். ஒரே ஒரு துணுக்கு கேரட் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.